வழியிலும் யாருக்குமே பயப்படாத அஜித்தின் மிரண்டு போன படக்குழு. மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடித்து வரும் படம் விடாமுயற்சி. லைகா நிறுவனம் தயாரித்து வரும் அந்த படத்தின் ஷூட்டிங்கை விறுவிறுப்பாக நடத்தி முடிக்க திட்டமிட்டு உள்ளார் மகிழ் திருமேனி. ஆனால் அவர் திட்டமிட்டபடி எதுவும் நடக்கவில்லை. படப்பிடிப்பை துவங்கிய பிறகு நடந்த விஷயங்களால் திட்டமிட்டபடி செயல்பட முடியாமல் போய்விட்டது. படக்குழு மீண்டும் அர்பைஜான் செல்ல இருக்கின்றது என்றார்கள். இந்த நிலையில் அஜித்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விடாமுயற்சி படத்திற்கு என்னதான் ஆனது? அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையாவது வெளியிடலாம் அல்லவா என ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டு வருகின்றார்கள். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கொடுத்த அப்டேட் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தன்னுடைய AK-63 படத்தில் நடிக்க அஜித் கமிட் ஆகியுள்ளார். இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ள நிலையில் விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் தாமதமானதால் இந்த படத்தின் ஷூட்டிங் தள்ளி போகிறது. இந்த படத்தின் பூஜை சமீபத்தில் எளிமையாக போடப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இன்றைய தினம் படத்தின் டைட்டில் அறிவிக்கப்பட்டு உள்ளது. படத்திற்கு குட் பேட் அக்லி என பெயரிடப்பட்டுள்ளது. படம் அடுத்த ஆண்டு பொங்கல் வெளியீடாக ரிலீஸ் ஆகும் என்று கூறப்பட்டு உள்ளது. இதற்கிடையே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் கசிந்து இருக்கின்றது. அதாவது விடாமுயற்சி படத்தில் கார் ஸ்டண்ட் காட்சியில் டூப் போடாமல் நடித்து இருக்கின்றாராம் அஜித். ஸ்டண்ட் காட்சிகளில் டூப் போடாமல் சார் என இயக்குநர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டார் அஜித். இது அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் விடாமுயற்சிக்காக அவர் ரிஸ்க் எடுத்ததில் ஆச்சரியம் இல்லை. உடம்பில் அத்தனை காயம் ஏற்பட்ட போதிலும் பைக் ஸ்டண்ட் காட்சிகளிலேயே நடிக்கும் அஜித்குமார் கார் ஸ்டண்ட் காட்சியில் நடிக்க மாட்டாரா? சொல்ல பேச்ச கேட்க மாட்டீங்களா தல? இந்த ஸ்டண்ட் காட்சிகள் எல்லாம் ரிஸ்க் எடுத்து நடிக்க வேண்டாம் என ரசிகர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரசிகர்களின் பேச்சை கேட்க அவர் தயாராக இல்லை.